நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற கர்த்தர். ஆமென். எப்பேற்பட்ட கடினமான இருதயத்தையும் என் தேவனாகிய கர்த்தரால் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. திருநெல்வேலியிலிருந்து ஒரு அம்மா ரொம்ப அழகான ஒரு சாட்சி சொன்னாங்க. தன்னுடைய மகள், ஒரே மகள், அந்த மகளை ரொம்ப பெரிய படிப்பு படிக்க வச்சாங்க, டாக்டரேட் படிக்க வச்சுட்டாங்க. அவர் டாக்டரேட் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பையனை நேசிச்சுட்டு இருக்கிறா. அந்த பையன் ஆண்டவரை அறியாத ரொம்ப விக்கிரகத்திலே மூழ்கி போய் இருக்கிற ஒரு பையன். அந்த பையனுக்கு திருமணம் பண்ணி கொடுக்க முடியாது. ஆனால் இந்த அம்மா அந்த பிள்ளைய மலை போல நம்பி இருந்தாங்க. அப்போ இவங்க ஒரு டீச்சர் அந்த பிள்ளையை பார்த்து, இது வேண்டாமா, நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொன்னால், அந்த பிள்ளை ரொம்ப முரட்டுத்தனமாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ரொம்ப மோசமாக, கல்லான இருதயம், ரொம்ப இருதயம். நீங்கள் அப்படி தரல அப்படின்னு சொன்னால் நானா அப்புறம் வீட்டை விட்டு போக வேண்டியது இருக்கும். நான் வீட்டை விட்டு போனால் உங்கள் 2 பேருக்கும் அப்படி ஆயிரும், நீங்கள் 2 பேரும் செத்து போக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி ரொம்ப கல்லான இருதயம். என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க. நான் மாறுவேன்னு நினச்சி கூட பார்க்காதீங்க, நான் வெளியே வருவேன்னு நினச்சி கூட பார்க்காதீங்க. ஒவ்வொரு டைமும் ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் ஃபோன் பண்ணும்போதெல்லாம் அவங்க தாய் அழுது கொண்டே அந்த ஃபோனை வைப்பாங்க. ஒரு நாள் திடீர்னு அவங்களுக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சாமா. அந்த குழந்தை ஒரே பிள்ளை அவங்களுக்கு பல ஆண்டுகளாய் குழந்தை கிடைக்காம அந்த குழந்தைய ஜோம் பண்ணி வாங்கியிருக்காங்க. அப்போ ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னாராமா, இல்லை, இந்த பிள்ளை உனக்கு ஆசீர்வாதமான பிள்ளை, இந்த பிள்ளையை கொண்டு நான் திருச்சபைகளை கட்டுவேன், இந்த பிள்ளையை கொண்டு நிறைய பேருடைய குடும்பத்தை கட்டுவேன், அவங்க நிறைய பேருக்கு பணிவிடை செய்வா, ஒரு டாக்டர் அப்படின்றத ஏற்கனவே அவர் சொல்லிட்டாராமா. இவங்களுக்கு அந்த விஷன் ஞாபகம் வந்திருக்குது. உடனே போய் ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு இருந்தவங்க ஸ்கூலில் வேலை வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டாங்க. அங்கெல்லாம் கேட்குறாங்களா, என்ன பிரச்சனை உனக்கு, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டால், இல்லை, நான் ப்ரேயர் பண்ணுறதுக்கு உட்காரணும்னு சொல்லி வேலையை ராஜினாமா பண்ணிட்டு எழுதி கொடுத்துட்டு வீட்டில் உட்காந்து 1 இயர், 1 வருடம் ஸ்கூலுக்கு போகிற டைம் காலையில் 10 மணிலேருந்து 4 o'clock வரைக்கும் ஸ்கூலில் இருக்கிற டைமில் தேவ சமூகத்தில் இருந்தாங்களாமா. கரெக்டாக 1 இயரில் அந்த பிள்ளை சென்னையில் இருக்கிறா. அவள் ஃபோன் பண்ணி, சாரி மம்மி, சாரி, நான் ரொம்ப உங்களை வருத்தப்படுத்திட்டேன், எனக்கு என்ன மாப்பிள்ளையை நீங்கள் காமிக்கிறீங்களோ அந்த மாப்பிள்ளையை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் மாறிட்டேன். இவங்களுக்கு ஒரே ஆச்சரியமாமா, என்னம்மா நீ அம்மா? ஆமாம், இல்லை, ஏசப்பா என்கிட்ட நிறைய பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த திருமணமும் ரொம்ப கிராண்டாக ஆண்டவர் ரொம்ப சந்தோஷமாய் நடத்தினார். அப்போ நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னு சொன்னால், கரையாத இருதயத்தையும் என் இயேசுவால் கரைய பண்ண முடியாது என்று சொல்லுகிறதையும் அவரால் முடிய பண்ண முடியும். ஹல்லேலூயா.